வெல்கம் டு ஐடியா மணி சேனல். நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பஜாஜ் ஃபினான்ஸில் நம்ம ஏதாவது ஒரு இஎம்ஐ வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கார்டு வந்து அதாவது இஎம்ஐ நெட்வொர்க் கார்டு வந்து நமக்கு பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அப்படிப்பட்ட கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே மந்தில் வந்து நிறைய பேருக்கு பிளாக் ஆகிருக்கும். ஸோ அந்த கார்டு வந்து இப்போ எப்படி அன்லாக் பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு அன்பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பஜாஜ் ஃபினான்ஸோட பாலிசி படி 3 மாதமோ அல்லது 45 நாட்கள் கழிச்சு தான் இந்த கார்டை வந்து அன்பிளாக் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு பாலிசி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பாலிசியில் நம்ம எப்படி இன்ஸ்டண்ட்டாக அந்த கார்டை ஓப்பன் பண்ணுறது? இந்த மொரட்டோரியம் காலகட்டத்தில் நம்ம மிஸ் பண்ண இஎம்ஐ வந்து அந்த கார்டு பிளாக் ஆகிருக்கும். ஸோ அந்த கார்டை வந்து எப்படி நம்ம அன்பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு அஃபிஷியல் பஜாஜ் ஃபினான்ஸ் அஃபிஷியல் மூலிமா எனக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு. ஸோ அந்த வழி நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் இருந்து நீங்கள் MORAT அப்படின்னு டைப் பண்ணி அங்கே கீழே கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போயிட்டு அந்த பஜாஜ் ஃபினான்ஸில் நீங்கள் மிஸ் பண்ண இஎம்ஐ வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து 2 வீக்ஸில் வந்து அன்பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இல்லை, நான் ஆல்ரெடி கட்டிட்டேன், போர்ட்டல் மூலிமா நான் எல்லாமே கட்டி முடிச்சிட்டேன், ஸோ இப்போ எனக்கு வந்து ஓடியோ எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மெசேஜை நீங்கள் அனுப்புங்க. ஸோ அனுப்பிட்டு நீங்கள் வர லிங்க்கை மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து அன்பிளாக் பண்ணிடுவாங்க, இஎம்ஐ கார்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு தேவைப்படுதோ ஸோ அவங்களாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சிலர் வந்து கார்டு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ. எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.